பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதால் நம்ம இணைந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபை தானமாய் அப்பா தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமானன் கண்டார். அவனோடு கர்த்தர் இருக்கிறதை அவன் சோர்ந்து போகாமல் பண்ணுவார். ஆமேன். நான் செய்யாத குற்றத்திற்கு சகோதரர்கள் இப்படி ஆக்கிவிட்டார்களே, அந்த வேதனை துன்பம் எல்லாம் மறக்க பண்ணுகிறார். அது கூட இருந்து செய்யும்போது, ஆனால் மற்ற ஜனங்கள் ஒரு வேலை செய்வதன் எஜமானன் அவன் வீட்டார் அவர்கள் காண வேண்டுமா? ஆமேன். அவன் செய்வதெல்லாம் ஆமேன். அதற்கு இதுவரையிலும் நீ ஒரு வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் இருக்கலாம், ஏதோ ஒரு தொழிலை செய்யலாம், அல்லது ஏதோ ஒரு விவசாயத்தை கூட செய்யலாம். ஆனால் அதை செய்து கொண்டிருக்கிற இதுவரையிலும் நீ செய்த காரியங்களில் கர்த்தர் உன்னோடு இருந்து செய்வதற்கும் மற்றவர்கள் செய்வதற்கு ஒரு வித்தியாசத்தை உலகம் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கும் போது, இவன் வித்தியாசமானவன், இவனோடு கர்த்தர் இருக்கிறார், இவன் ஆராதிக்கிற தேவன் இவனோடு இருக்கிறார் என்பதை எப்படி கண்டுகொள்ளுவார்கள், எப்படி நம்புவார்கள்? நாம் செய்கிற வேலை, அந்த காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது, ஆமேன். அவன் செய்வதெல்லாம் அது எதை செய்தான் அது அவனுக்கு வாய்த்தது என்பதை எஜமானன் காண வேண்டும், உலகம் காண வேண்டும், மற்றவர்கள் காண வேண்டும். இந்த கால வேளையில அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறது என்பதை எப்படி உலகம் கண்டுகொள்ளும்? மற்ற ஜனம் எப்படி அறிந்து கொள்வார்கள்? நாம் எதை செய்கிறோமோ அது வாய்க்க பண்ணுவார். ஆமேன். அது விளைய பண்ணுவார், அது நடந்தேறும், அது வளர்ந்து வரும். எத்தனை தடைகளானாலும் ஆமேன், தடைபடுகிற போராட்ட நாட்களில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது தடைபடுவாது. எதை செய்கிறோமோ அது அவனுக்கு வாய்க்க பண்ணும், அது பிரகாசமாக பண்ணும், அது தேவ ஜனங்களுக்கு உள்ள ஒரு பாக்கியமாய் காண வேண்டும் என்பது ஆமீன் தேவன் விரும்புகிறார். உன்னோடு இருக்கிற கர்த்தர் நீ செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். உன்னோடு இருக்கிற தேவன் நீ செய்கிற எல்லா வேலையிலும், எல்லா தொழிலிலும், பிசினஸ்லயும் அவர் வாய்க்க பண்ணுவார், பண்ண வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நீர் என்னோடு வாரும், நீ இந்த காரியத்தை செய்ய போற, என்னோடு கூட இருப்பதை தேசம் காணும்படி செய்யும். நான் இந்த ஒரு சின்ன காரியத்தை தான் செய்கிறேன் ஆண்டவரே, இது நீர் என்னோடு இருப்பதை உலகம், தேசம், உறவுகள், ஜனங்கள் காண செய்யும் என்று தேவ சந்நிதியில் நம் ஜெபத்தோடு செய்யும் போது ஆமீன், யோசேப்போடு கூட இருந்து அவன் செய்வதெல்லாம் வாய்த்ததை உலகம் கண்டது, எஜமானன் கண்டார். நாம் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறதை தேசம், உலகம், அவன் ஜனம் காணத்தக்கதாய் கர்த்தர் அற்புதமாய் வழி நடத்துவாராக. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் உடைய கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, செய்கிற இந்த வேலை, தொழில் எதுவானாலும் அது ஆசீர்வதிக்கப்பட, செய்வது அனுகூலமாய் மாற தேவன் பிள்ளைகளோடு இருப்பதை உலகத்திற்கு சாட்சியாய், ஜனம் காணத்தக்கதாய், தேசம் காணத்தக்கதாய் கர்த்தர் இவனோடு இருக்கிறார், கர்த்தர் இவர்களோடு, கர்த்தர் இந்த ஜனத்தோடு, இந்த குடும்பத்தோடு கூட இருப்பதை உலகம் காண செய்ய பலத்த கிரியைகளை, அனுகூலமான கிரியைகளை, ஆசீர்வாதமான கிரியைகளை கர்த்தர் செய்வீராக என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவன் தன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய். கிருபை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னோடு இருந்தால் நீ செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும். God bless you. Praise the Lord.